Hi friends, welcome to Annams recipes. இன்னைக்கு கம்பு க்ளீன் பண்ணிட்டு எப்படி மாவு வீட்லயே அரைக்கலாம்ங்கறத பாப்போம். கம்பு வந்து இந்த மாதிரி இருக்கும். நான் ஃபர்ஸ்டே 2-3 தடவை கழுவிட்டேன். அப்புறம் தான் சரி இதையும் ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு காமிச்சா யூஸ்ஃபுல்லா இருக்குமே அப்படினு சொல்லிட்டு எடுத்தேன். இந்த மாதிரி தண்ணி ஊத்தி களையணும். பாருங்க நிறைய டஸ்ட் வந்திருக்கு. முதல்ல இன்னும் நிறைய வந்துச்சு. இந்த மாதிரி மேலே மிதக்குது பாருங்க. அது எல்லாத்தையும் கீழே ஊத்திரணும். இந்த மாதிரி கம்பு இதெல்லாம் இருக்கும். சில கடைகள்ல க்ளீனா இருக்கும். சில கடையில வந்து க்ளீன் இல்லாம இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நல்லா கையை வச்சு இப்படி மிக்ஸ் பண்ணோம்னா அதுல இருக்க டஸ்ட் எல்லாம் மேலே வந்துடும். அதை இப்படியே வடிச்சு விட்டுறணும். இதே மாதிரி ஒரு 2-3 தடவை நல்லா க்ளீனா வர்ற வரையும் அலசிக்கணும். இப்ப பாருங்க அந்த டஸ்ட் எல்லாம் போயிட்டு க்ளீன் ஆயிடுச்சு. இந்த மாதிரி இப்படி பண்ணோம்னா கல்லெல்லாம் அடியில் நின்றுக்கும், கம்பெல்லாம் மேலே வந்துடும். இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணணும். இப்போ கம்பெல்லாம் அரைச்சாச்சு. அது பெரிய பாத்திரமாக இருக்குது, உங்களுக்கு தெரியாதுங்கிறதுக்காக நான் சின்னதில் மாற்றிருக்கேன். இப்போ தான் வந்து கல் அடியில் இருக்கும். இதை வந்து பார்த்து அரைக்கணும். கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கலாம். அப்படி நிறைய தண்ணி இருந்தால் இந்த மாதிரி எடுக்க முடியாது. எதுக்கு இப்படி பண்ணுறோன்னா கல் வந்து வெயிட்டாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து அடியில் அப்படி செட்டில் ஆகிடும். அதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணுறது. மேலே இருக்க அந்த கம்பெல்லாம் வந்துடும். இப்போ பாருங்கள் இந்த தண்ணியில் அப்படியே அந்த கல் மண்ணெல்லாம் தெரியுது. அடியில் பார்த்தீங்கன்னா அந்த கல்லெல்லாம் செட்டில் ஆகிருக்கு பாருங்கள். இதை வந்து நீங்கள் அரிச்சு எடுக்கலாம். இல்லை உங்களுக்கு தெரியலன்னா இதை அப்படியே கீழே ஊற்றிடலாம். பாருங்கள் எவ்வளோ கல் இருக்குது. கல் ஃபுல்லும் அப்படியே செட்டில் ஆகிடும். இந்த கருப்பு கருப்பாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நல்ல பெரிய கல். இது எல்லாத்தையும் அப்படியே நம்ம வந்து கீழே ஊற்றிடலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துட்டு அதில் கனமாக துணி விரித்து போட்டுக்கோங்க. இல்லை உங்களுக்கு இடம் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும்னா அந்த இடத்துல கூட துணியை விரித்து இதை வந்து அப்படியே விரித்து விட்டுறலாம் காயறதுக்கு. இதை மாடியில் வைக்கிறச்ச பார்த்து வைக்கணும். ஏன்னா புறா அணிலெல்லாம் சாப்பிட்ரும். அதனால மூடி வைக்கணும். இதை அப்படியே நல்லா பரப்பி விட்டுறணும். இப்போ எல்லா கம்பையும் இந்த மாதிரி விரிச்சு விட்டாச்சு. கட்டாயம் இந்த மாதிரி ஒரு துணி போட்டுக்கங்க. இல்லாட்டி தண்ணி அடியில் போய் நின்றுட்டு அது கம்போடு சேர்ந்து ஊறின மாதிரி ஒரு ஸ்மெல் அடிக்கும். வெயில் இருந்தால் மாடியில் கொண்டு போய் வைங்க. வெயில் இல்லைன்னா ஃபேன் காற்றுலையே, நல்லா ஃபேன் ஓடும் இல்லையா, அந்த இடத்துக்கு கீழே வச்சிங்கனாலே நல்லா காஞ்சிரும். அப்படி நல்லா ஒத்தையாக விரிச்சு விட்டுறணும் துணியை பெருசாக போட்டு. இப்போ கம்பு நல்லா காஞ்சிருச்சு. இதை வந்து ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சிட்டு வரணும். இது மிக்சிலெலாம் அரைக்க முடியாது. ரைஸ் மில்லில் அரைச்சாதான் நல்லா நைஸாக வரும். இப்போ கம்பை ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சிட்டு வந்தாச்சு. இது வந்து கட்டி இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, சலிச்சு வச்சுக்கிட்டோம்னா நல்லா ஆகிடும். இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சல்லடையில் சலிச்சு வச்சுக்கணும். இப்போ அரைச்ச கம்பை மாவை நல்லா சலிச்சாச்சு. பாருங்கள் இவ்வளோ கப்பி இருக்குது. இதை வந்து தூக்கி போட்ட வேண்டியதுதான். இவ்வளோ இருக்குது பாருங்க. இதை வந்து சலிச்சு அப்படி குப்பையில் போட்டுறணும். இதை வந்து கொஞ்ச நேரம் மிஷினில் அரைச்சிட்டு வந்ததுனால சூடாக இருக்கும். இதை ஆற வச்சுட்டு ஸ்டோர் பண்ணணும். சூடோடு நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம்னா அப்புறம் அந்த வேர்வையெல்லாம் விழுந்து மாவு கெட்டு போயிடும். இப்போ கம்பை நல்லா க்ளீன் பண்ணி மாவு அரைச்சி வச்சாச்சு. இதில் வந்து நம்ம கூழ் பண்ணிக்கலாம், புட்டு பண்ணிக்கலாம், அப்புறம் வந்து கொழுக்கட்டை பண்ணிக்கலாம், எது வேணுமோ பண்ணிக்கலாம். இது வந்து கெடாமல் இருக்கணும்னா வறுத்து வச்சுக்கணும். நான் வந்து அப்பப்போ வறுத்துக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுக்க போகிறேன். நீங்கள் வந்து இல்லாட்டா என்ன பண்ணணும், பாதியை வறுத்துக்கணும், பாதியை சும்மா வச்சுக்கணும். ஏன்னா சில ரெசிபீஸ்க்கு வறுத்து பண்ணணும், சில ரெசிபீஸ்க்கு வறுக்காமல் பண்ணணும். அதனால நான் பண்ணுறச்சியே வறுக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா வெளியில் ஒரு 3 மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 1 இயர் வரைக்கும் கூட நல்லாயிருக்கும்.
இதை எல்லாரும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.